தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் அன்பு மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நன்மைகளெல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. மீனராசி வாழ்க்கையெல்லாம் ஒரு போராட்டம். எதையுமே மிக ஆழமாக உணர்றது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிதானத்தோட சிந்தித்து அதை சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைதி, ஒரு பொறுமை உங்கள்கிட்ட உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சின்ன பிரச்சனையை கூட பெருசாக உங்கள் மனசில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. இந்த கடன், ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் உங்களை ரொம்ப நிலை குலைய வச்சிடும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சோர்ந்து போயிடுவீங்க. கப்பலே கவிழ்ந்தது மாதிரி, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தது மாதிரி ஒரு சோர்வு உங்களுக்கு வந்துடும், பதற்றம் வந்துடும். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஓய்வெடுக்க மாட்டீங்க. வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு ஓடாது. ஏன்னா தான் கஷ்டம் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை கண்டுபிடிப்பீங்க. பாருங்கள், அங்கே தான் நிற்கிறீங்க. அப்படி கெத்தாக நிற்கக்கூடியவர்கள் பிரச்சனைக்கு எதிராக மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கிப்பீங்க. அதுவாக வர வேண்டியதில்லை, நீங்களாகவே உருவாக்கிப்பீங்க. உருவாக்கிக்கிட்டு வருத்தப்பட்டு மனக்குழப்பமாகி மன சோர்வாகி செயலிழந்து ஸ்டக்காகி நிற்பீங்க. எங்கே பிரச்சனை நடந்தது, என்ன நடந்தது ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் நிற்பீங்க. சுகபோக வாழ்க்கையை விரும்புவீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடன்கள் அதனால் ஏற்பட உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு உண்டு. இது மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை முறை. நீங்கள் இப்போ எந்த வயசாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் இருக்கும். 40-50 வயதாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கும். அதனால் இதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். இனிமேல் நடக்கிறதா இருந்தாலும் நடந்து விட்டதாக இருந்தாலும் பொருத்தி பாருங்கள், என்ன செய்யலாம் நம்ம. ஏன்னா சுகபோக வாழ்க்கையை விரும்புறதுனால ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆசைகள் அதிகமாகும். கடன் வாங்கியாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு விரும்புவீங்க. அதனால் கடன் வாங்கிட்டு பிறகு இந்த மாதிரி ஒரு 7.5 சனி, ஒரு அஷ்டம சனி, ஒரு அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வரும்போது செயலிழந்து போய் அப்படியே நின்றுடுறது. எப்படி இது திடீர்னு நடந்தது அப்படின்ட்டு. அதனாலே மன உளைச்சல், மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, சில பேருக்கு புத்திர பாக்கியம் கூட கிடைக்கிறதுல தாமதம். இதனாலேயும் மீனராசி நண்பர்களுக்கோ தோழிகளுக்கோ குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. அதாவது எல்லாரும் இருந்தும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். பணம் வந்தும் கஷ்டம், பணம் இல்லைனாலும் கஷ்டம். வேலை இருந்தும் கஷ்டம், வேலை இல்லைனாலும் கஷ்டம். இப்படி உங்களுடைய மனநிலை ஒரு திருப்தி இல்லாத எதையோ ஒரு தேடி போகிற வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். இந்த மன கஷ்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சில நோய்களை, சில பிரச்சனைகளை, சில பிரிவுகளை கொடுக்கக்கூடியது. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கமே நோய் வராது. எந்த ஒரு உறவும் பிரியாது. உங்களை பெருமையாக நினைப்பாங்க கூட இருக்கிறவங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. நிறைய உரை ஆற்றுவீங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய தத்துவங்கள், ஞானம், அறிவு மாதிரி கொட்டும். பேசிக்கிட்டே இருப்பீங்க. சோர்ந்து போன மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு உங்கள் பேச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடங்கி போய் நிற்கிறது. ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ மாட்டீங்க. ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அதாவது குரு அதிபதியாக இருக்கிறதுனால குருவினுடைய அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். பல வாய்ப்புகள் கிடைக்கும். பல பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சோர்விலே இருந்துட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவீங்க. வாழ்க்கைங்கிறது உண்மையாக ஒரு வட்டம் மாதிரி தான். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே முடியும். ஒரு பக்கம் சந்தோஷமாக போனால் இன்னொரு பக்கம் துக்கத்தில் முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்போ இந்த 2025 பல முயற்சி செஞ்சு பல கஷ்டங்களை அடைஞ்சு
பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. சொல்லவே முடியாது, அவ்வளவு கஷ்டங்கள். ஏன்னா ஜென்ம சனி வேற நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லவா வேணும்? இருக்கிறதுலே ஜென்ம சனி அப்படிங்கிறது நம்மளை வேற ஒரு மனுஷனாக மாற்றி கொடுக்கறது தான் ஜென்ம சனி. அதாவது பித்தளை குடம் இருக்குது, அந்த குடம் நசுங்கி உடஞ்சி ஒரு சைஸே இல்லாமல் தேவையே இல்லாத ஒரு இடத்துல முடங்கி போய் கிடக்கும். அது யூஸே ஆகாது. அந்த குடத்தை கொண்டு போய் ரிப்பேர் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அதை அழகாக உருவாக்கி கொடுப்பாங்க அதை வேலை செய்கிறவங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வேற ஒரு மனிதராக, வேற ஒரு ஞானியாக, வேற ஒரு தத்துவவாதியாக, ஒரு பெரிய அனுபவசாலியாக உங்களை இந்த 7.5 சனி வடித்து வச்சுருக்கோம், உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படின்னா பார்த்துங்க, அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தும் இன்னும் எங்கள் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கான வாழ்க்கை இருக்குது, இது முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிற வலிமை சத்தியமாக உங்கள்கிட்ட உண்டு. உங்களை மாதிரி மண்ணுக்குள்ளார புதைந்தாலும் முளைச்சி எழக்கூடிய ராசி இங்கே எதுவுமே இல்லை. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல, நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க, பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க நீங்கள் பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காரணம் இல்லாமல் அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கி விட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்தறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க, கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு, உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும், அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026இல் உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம் 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவாக, அருமையாக, அழகாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம்தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது? அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம் ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும்,
நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கினோம், ஒரு வீட்டை கட்டினோம், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கினோம், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசலை. உண்மையாக அற்புதமாக இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில் இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிற்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமாக ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால் மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதனால் உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்க போகுது. உண்மையை சொல்லப்போனால் இந்த 2026ஆம் ஆண்டு பல பரபரப்பாக இருக்கும். பல கட்சிகள் ஆட்சி அமைக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு மும்மாரமாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், ஏதோ ஒரு வகையில் நம்ம வெளி உலகத்துக்கு கௌரவத்தோட வெளியில் வரணும், கோடி ரூபாய் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, கோடிகளை விட கௌரவமே பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை இந்த ஆண்டு அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆட்சி தான், உங்கள் கொடி தான் உங்கள் உலகத்தில் பறக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல்வனாக இருக்கணும். உங்கள் ஊரில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் நாட்டில் உங்கள் ஆட்சி, உங்கள் கொடி இந்த ஆண்டு பறந்தே ஆகணும், பறக்கும். நம்ம சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். 9 கிரகங்களும் உங்களுக்காகவே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு டிசைனாக வந்து உட்காந்துருக்கு. உங்களை அப்படியே வேறொரு புடம் போட்ட தங்கமாக மாற்றக்கூடிய அமைப்பில் வந்து அமர்ந்திருக்கிறது. அப்போ 9 கிரகமும் என்ன செய்ய போகுது, எப்படி சவாலாக இருக்க போகுது, எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, எப்படி அனுபவத்தை கொடுக்க போகுது, அதை பற்றிலாம் நம்ம தெளிவாக ஒவ்வொரு கிரகமாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் இப்படி 9 கிரகங்களையும் தனித்தனியாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனுடைய பலனை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ போனாலும் எப்படியாவது இந்த வீடியோவை ஒரு வாரத்துக்குள்ளார பார்த்து முடிச்சிருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியாளராக வெளியில் வருவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய லட்சியத்தை அடைந்து உங்களுடைய நிலை நிறுத்திடுவீங்க. இதுதான் நம்ம தொழில், இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம வெற்றி, இதுதான் நம்ம லட்சியம், இதுதான் நம்ம பாதை அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க. அப்படி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லிச்சு அப்படின்னா இந்த QR கோடு இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட பேமெண்ட்டாக எனக்கு பரிசாக கொடுக்கலாம். அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது குரு தட்சணை, ஏதாவது ஒரு வகையில் இந்த பலன் உங்களுக்கு சொன்னதுக்கான ஒரு வெகுமதி அல்லது ஒரு பரிசு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச தொகையை அனுப்பி வைங்க. சரி, 9 கிரகங்களும் என்ன செய்ய போகிறார்கள் இந்த 2026ஆம் ஆண்டு? முதல்ல குரு பகவான், அவர் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். இப்போ வக்கரகதியில் இருக்கார், ஆனாலும் அவர் மே மாதத்துக்கு அப்புறம் மாறப்போகிறார். இதில் என்ன ரொம்ப அதிர்ஷ்டகரமான விஷயம் அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று குரு அமருகிறார். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, அதுவும் குருவின் பலன்கள். எப்படின்னா, முதல் பார்த்தோம்னா குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க போகிறீங்க. குழந்தைகள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்ல கல்வி, நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல கல்வி, ஒரு வேலை தொழில் தேடிட்டுருங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், செல்வாக்கு, மன அமைதி, நல்ல நண்பர்கள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார்.
அதனால் இந்த வீடு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், அதுபோல் ஆயுளை சொல்லக்கூடிய இடம், முக்கியமாக கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இப்போ 5ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு இந்த ஏழரை சனியில் இழந்திருந்தாலும், கஷ்டப்பட்டிருந்தாலும், அவமானத்தை பார்த்துருந்தாலும், அதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு குருவாக இங்கே வந்து அமர்ந்திருக்கு. இப்போ அதுவும் உங்களுடைய அதிபதி, அதுதான் அங்கே பெரிய ஒரு ப்ளஸ். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று அமர்வது யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம். சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒட்டுமொத்தமாக பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக மாறுவார்கள், நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, உங்கள் கௌரவத்தை மீட்டு கொடுக்க பாடுபடுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு அவமானம் வர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. நல்ல பண்புள்ள, குணமுள்ள, அக்கறையுள்ள பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் பிறப்பாங்க. அவங்களால பெயரும் புகழும் உண்டாகும். இந்த வருஷம் பிறக்கிற குழந்தை ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க. உங்களை சாதிக்க வைப்பாங்க. உங்கள் பெயரையும் புகழையும் பரப்புவாங்க. முக்கியமாக ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. அப்போ யாரை நோக்கி? தெய்வமே உங்களை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய அறிவாற்றல், ஞானம், ஒரு நல்ல அமைதி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல நண்பர்கள், அவர்களுடைய உதவி, நல்ல வருமானம், நல்ல வழியில் வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உச்சம் பெற்று 5ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 5ல் குரு இருந்தால் குழந்தைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இது அமையும். அதனால் அதை பற்றிலாம் குழம்பாமல் இந்த குருவின் பலன் என்ன கொடுக்க போகிறார் அதுதான் முக்கியம். ஏன்னா அவர் பார்வை, உச்சம் பெற்று பார்க்குற பார்வை இருக்குல்ல, மிக அற்புதமான பார்வை. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய 3 இடங்களை பார்க்குறாரு, 3 அமைப்புகளை. ஒன்று பாக்கியஸ்தானம், இன்னொன்று லாபஸ்தானம், இன்னொன்று உங்களுடைய ஜென்மஸ்தானம், ஜென்ம ராசியை பார்க்குறார். ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவாளியாக, ஞானம் பெற்றவர்களாக, ஒரு சிறந்த தொழிலாளியாக, ஒரு வேலைக்காரர்களாக, இப்படி நீங்கள் ஈடுபட்டிருக்கிற துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த பார்வை இருக்க போகுது. ஒரு நல்ல அறிவாற்றல், பரந்த மனப்பான்மை, பொது காரியத்தில் ஈடுபடுறது, சமூக நல பணி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு அக்கறையோடு செயல்பட ஆரம்பிக்கிறது, பெரியவர்களுடைய ஆசி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கிடைக்க போகுது. முக்கியமாக லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. ஏதையாவது இந்த மாதம் அல்லது இந்த வருஷம் செஞ்சுருங்க. அதாவது ஒரு வேலை, ஒரு தொழில், ஏதாவது ஒரு துறை, இப்படி எதுலேயாவது இறங்கி உங்களுக்கான பாதை எது, நீங்கள் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, இது வரைக்கும் முடிவெடுக்கலை அப்படின்னா இந்த வருஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்த காரியம் அனைத்துமே, எடுத்த வேலை, தொழில் அனைத்துமே லாபத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நான் உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, விட்டுறாதீங்க. குரு பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கும், பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும். இது வரைக்கும் தொழில் சிறப்பாக இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, எவ்வளவு பணம் போட்டாலும் எடுக்க முடியல, வியாபாரம் சரியாக இல்லை, இந்த துறையில் சாதிக்க முடியல, எப்படி ஆரம்பித்ததோ அதே மாதிரியே இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. இப்படி நீங்கள் எது யோசிச்சுட்டு இருந்தாலும், எந்த கவலையில் இருந்தாலும் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கேற்ற பலனை குரு பகவான் 200% கொடுப்பார். சனி பகவான் கர்ம வினையை தீர்ப்பவர், குரு பகவான் முயற்சியை வெற்றி பெற வைப்பவர். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் மிகப்பெரிய வெற்றியை இந்த குரு பகவான் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, ஜென்ம ராசியில் அவருடைய பார்வை விழுது, அப்படியே மெருகேறுவீங்க. எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொழுந்து விட்டு எரியும், சாதிச்சுட்டு தான் உட்காருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பார்வை அந்த பார்வை. அதனால் இந்த 2026 குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தனி வீடியோவே நம்ம
பார்த்துருவோம் அடுத்தடுத்த வீடியோவில். அதனால் அடுத்த எந்த கிரகம் என்ன செய்ய போகுது, குறிப்பாக பெண்கள் எல்லோரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு தனியாக வீடியோ யாரும் போடுறதில்ல, பெண்களுக்கான எந்த பலனும் வர்றதில்லை அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஆண்களோ பெண்களோ எந்த பலனாக இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். அதனால் என் அன்பு சகோதரிகளே, உங்களாலேயும் இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்களை விட நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய், தெய்வத்தில் பார்வதி, பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம், அதாவது தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும் பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், 4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும், இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும், அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ, எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இதை நான் சொல்கிறத, ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம், இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலம் காலமாக சொல்லி வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையே பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய, கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ, பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும், இதை தான் கேட்கணும், வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி
அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள். ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எவ்வளதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்கள் யார்? அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார் எங்கே இருக்காங்க? உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார்? அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற தைரியம் உள்ள நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு. அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்து சந்திர புத்தியில் முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும், ஆடம்பர வாழ்க்கையையும், செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி. இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது
எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம்ம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள், தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல் சலிக்காமல் சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்பாங்க. சரியாக உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சவுப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோடு இருந்தாலும் இனிமேல் அமைதி ஆகிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு. நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமேல் விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பசி தாங்க மாட்டீங்க. அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார
காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி சுக்கிரன் புத்தி எப்பொழுதுமே அந்த காதலோட அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோவில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாபிடியாக இருப்பீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அந்த கொள்கையில் விடாபிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டடக்கலை கலை உலகை சேர்ந்தவர்கள், மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் நம்ம நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க. இந்த வருஷம் ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு
தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க. அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க. யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்த கிரகத்தை பார்த்தோம்னா சூரியன். இவர் எங்கே இருக்கார்? 10வது வீட்டில் இருக்கிறார். அவர் கூட 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வரைக்கும் இந்த வீட்டில் குருவின் பார்வை விழுது. மே மாதத்துக்கு அப்புறம் லாப வீட்டுக்கு அந்த குரு பார்வை போகும். அப்போ என்ன செய்யும்? இந்த 4 கிரகங்கள் இருக்கும்போது இந்த வருடம் பிறந்திருக்கு. அதனால் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்களும் 4 விதமாக உங்களை சாதிக்க வைக்க போகுது. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டப் போகுது. சூரியன் தலைமை பண்பை கொடுக்க போகிறார். சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை கொடுக்க போகிறார். செவ்வாய் எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். புதன் புத்திசாலித்தனமாக ஜெயிக்க வைக்க போகிறார். இதுதான் ஒரு வரியில் நம்ம இந்த 10ஆம் வீட்டுக்கான பலனை சொல்லணும் அப்படின்னா இதுதான். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஆட்சி தானே, உங்கள் கொடி தானே பறக்க போகுது, இனிமேல் யாரும் தடுக்க முடியாது. யார் முன்னாடி வந்திருந்தாலும் பயப்பட மாட்டீங்களே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே தானே இருப்பீங்க. அதுக்குத்தான் 10ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார், கர்மஸ்தானத்தில். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு வேலை, தொழில், உங்கள் துறையில் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் 10ஆம் வீட்டில் இந்த 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கு இந்த வருஷம். விதியை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் சாதிக்கிறதுக்கு ஸ்டெடியாக ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்க வந்திருக்கு. முதல்ல சூரியன் ஒரு நல்ல தொழிலை அமைச்சு கொடுத்து அந்த தொழிலை முதலிடத்துக்கு வரவழைத்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரியன் உங்களுக்கு உருவாக்கப் போகிறார். ஒரு அதிகார பதவி, ஒரு வேலையில் நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சு எடுத்தாலும் உயர் பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு தலைமை பண்பை கொடுக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் சாதித்து இந்த இடத்துக்கு நான் தான் சரியானவன் அப்படின்னு நிரூபிக்க போகிறீங்க. அது பெண்களோ ஆண்களோ அப்படி தைரியத்தோட, அப்படி கெத்தா எதையாவது ஒரு சாதனையை செஞ்சு முதலிடத்துக்கு வரப்போகிறீங்க. புகழும் அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுக்கும். லட்சியத்தையும் குறிக்கோளையும் அடைய வைக்கும். உங்களுக்குன்னு ஒரு சமூகத்தில் ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ரகசிய உறவுகள், தனிப்பட்ட லாபம், சிற்றின்பம், இதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகிற இந்த சூரியன் அவமானத்தை சந்திக்க வச்சு தனியாளாக ஆக்கிடுவார். அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு குறிக்கோளோட இந்த வருஷத்தை கடக்கிறீங்க, பயணம் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை சாதிக்க வைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எந்த பதவிக்கு போட்டி போட்டாலும் சரி, எந்த தொகுதியில் போட்டி போட்டாலும் சரி, எந்த பொறுப்புக்கு போட்டி போட்டாலும் கண்டிப்பாக வெற்றியை உங்களால் ஏற்படுத்த முடியும். உங்களை நோக்கி தலைமை பண்பு தானாக வரும். நிர்வாக திறனை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் வரப்போகுது. அதனால் புகழடைய போகிறீங்க. இங்கே என்ன விஷயம்னா, தொழில் வெற்றிக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுறது, அவசரப்படுறது, இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் உங்களை உட்கார வைப்பார். அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் வீட்டில் சுக்கிரன். தொழில், புகழ், செல்வம்,
இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். கலை, அழகு, வடிவமைப்பு இந்த துறையில் சாதிக்க வைப்பவர். ஆடம்பர வாழ்க்கை, நல்ல பெயர், நல்ல உறவுகள், செல்வம் பெருக இதையெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பவர். அதே நேரத்தில் தவறான உறவுகளால் சில பாதிப்பையும் கொடுக்கக்கூடியவர். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல சில சங்கடங்களை, சில சவால்களை சமாளிக்க வேண்டியது வரும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களையும் அறியாமல் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சமூகம் ஏன் இப்படி இருக்குது, பெண்களை ஏன் வீட்டை விட்டு வெளியவே விடுறதில்ல. நாம் கட்டுப்பாட்டோடு இருந்தாலும், நாம் தைரியத்தோடு இருந்தாலும், நாம் லட்சியத்தோடு இருந்தாலும், நம்மளுடைய தைரியத்தையும் லட்சியத்தையும் கட்டுப்பாட்டையும் உடைக்கக்கூடிய அந்த வேலையை நிறைய ஆண்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆணுன்னா தைரியம், பெண்ணுன்னா அன்பு, ஒரு பணிவு. அதே அந்த உலகம் என்ன செய்யுது, ஆண் வர்க்கம் அதை பயன்படுத்திக்குது. அந்த பணிவையும் அன்பையும் பொறுமையையும் பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுனால கெட்ட பேர் வருது. அதனால் முடக்கி போட்டுடுறாங்க. இந்த விஷயத்தில் உங்களை நம்பி வெளியில் அனுப்பக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. அதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துடைய பெருமையை காப்பாற்றி உங்கள் கொடியை பறக்க விடுவீங்க. அதனால் ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய சாதனையை, நண்பர் மீனராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கலைத்துறையில், இசைத்துறையில், ஃபேஷன் துறையில், அழகு சம்மந்தப்பட்ட துறையில் சாதனையை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். அதனால் இந்த சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலையோ வேலையையோ அமைச்சு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆனால் அவர் விருப்பப்பட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் அதை விருப்பப்பட்டு அவரை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக அத்தனை சொகுசான வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் நடிப்பு துறையில் சிறந்த திறமையை வெளிப்படுத்த வைப்பார். காதல், திருமண வாழ்க்கை இதெல்லாம் வெற்றியை கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அலட்சியமாக இருந்தது அல்லது ஒரு லட்சியத்தோடு இல்லாமல் மனம் போன போக்கில் போச்சு அல்லது விதிப்படி தான் நடக்குங்கிற அந்த தாட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதை மாறும், தவறான வழியில் போக வைக்கும். ஆடம்பரத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு செய்ய வைக்கும். பல தீய நட்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் அந்த காதல், காமம், ரகசிய உறவு, சிற்றின்பம் இதெல்லாம் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது இந்த சுக்கிரன். அதனால் உங்களது எண்ணங்களை தெளிவாக, தூய்மையாக, நேர்மையாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீங்க. உங்கள் பாதை தெளிவாக சூப்பராக இருக்கும் உங்கள் பாதை. அதே போல் 10ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சூரியனோட புதன் சேர்ந்து இருந்தாலே இந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நன்கு சிந்தித்து செயல்படுவீங்க. பொது வாழ்க்கையில் நல்ல பெயர் எடுப்பீங்க. அறிவு வளரும். உங்களது அறிவாற்றலை பெருக்கிப்பீங்க. எதையுமே பகுப்பாய்வு செஞ்சு அதில் சாதிக்க முயற்சி பண்ணுவீங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை இந்த புதன் கொடுக்கும். பல வியூகங்களை வகுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க. பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா,
கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆ ஆ ஆ. இப்படி உங்களுடைய அன்பை காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த பாட்டை நான்லாம் விரும்பி பாடுவேன். அதனால் உங்களுக்கும் பாடி காட்டினேன், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக திட்டாதீங்க. ஓகே, சிறப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த புதன் ஒரு நல்ல காரணமாக இருக்கும். ஏன்னா தொழில் வீட்டில் இருக்கிறார். தொழில், வேலை, சமூக அந்தஸ்து இதெல்லாம் நல்ல அறிவை கொடுத்து தகவல் தொடர்பு திறன் இது அதிகரிக்கும் உங்கள்கிட்ட. இந்த சோசியல் மீடியா, டிவி, சினிமா, இந்த கம்ப்யூட்டர், மொபைல் இதெல்லாம் சாதிக்க வைக்கும். 10ஆம் வீட்டில் புதன் இருந்தாலே டெக்னாலஜியில் உங்களை ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்களது திறமையை வெளிவர வச்சு சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ இந்த விஷயத்தில் தொழிலை ஏற்படுத்திக்கலாம். உணவு தொழில், இப்படி இந்த துறையெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அடுத்தது 10ஆம் வீட்டில் செவ்வாய். உங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவு செஞ்சாலும் அதை வேகமாக தைரியத்தோட பின்வாங்க விடாமல் செய்ய வைக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய். அதிக ஈடுபாடு ஏற்படுத்தும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த வீரம், எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கலாங்கிற ஒரு துணிவை கொடுக்கும். இது வரைக்கும் ஏழையாக இருந்திருக்கலாம், இது வரைக்கும் கோழையாக இருந்திருக்கலாம், இது வரைக்கும் சோர்வாக இருந்திருக்கலாம், இது வரைக்கும் எதிர்காலம் தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலையில் அமர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவை தீவிரமாக எடுப்பீங்க. ஒரு ஆற்றல் மிக்க போட்டியை ஏற்படுத்துவீங்க. வேலைக்காரரா, தொழிலதிபதியா, அரசியல்வாதியா, எந்த துறையாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆற்றலோட செயல்பட்டு முன்னேறி போகக்கூடிய அமைப்பு. ஆனால் அந்த கோபம், ஆக்கிரமிப்பு, அவசரம், பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட மோதுறது, அதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குன்னு கூட யோசிக்காமல் அவசரப்பட்டு அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு செயலை செய்யும்போது தான் பல விஷயத்தில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். ஏன்னா இங்கே தொழில், வேலை அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, பிறரை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒன்றும் தனியாக பிறந்து தனியாக வாழ்ந்து தனியாக போயிடல. அனைவரையும் சார்ந்து, அடுத்தவர்களை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் கோவப்படாமல், அவசரப்படாமல், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது யார் மேலே குத்தம், அவங்க மேலேயே குத்தமாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி கோபம் வரணும், அவசரம் வரணும், அவமானமெல்லாம் தாங்கக்கூடாது, ஏச்சுக்கள் பேச்சுக்களை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அனைத்தையும் கேட்கலாம். யார் வேணாலும் நம்மளை திட்டலாம், புறம் பேசலாம், அடிமைப்படுத்தலாம், அல்லது கேவலப்படுத்தலாம், கிண்டல் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருந்து பறிக்கலாம். ஆனால் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வெற்றிக்கான பாதை. நேர்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா யார் எது செஞ்சாலும் திருப்பி நம்முடைய நேர்மையே பதிலடி கொடுக்கும். அதுவும் அவர்கள் கொடுத்ததை விட 1000 மடங்கு அதிகமாக கொடுக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ளஸ். இது தெரியுதுங்களா? எதுக்குமே நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம். அது இந்த செவ்வாய்கிட்ட இருக்காது. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது இந்த செவ்வாயைத்தான் சொல்லணும். எல்லா நேரத்துலையும் இல்லை. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா உங்களை கோழையாக மாற்றி வைக்கும், எதுலேயுமே அவசரப்பட வைக்கும், சிந்திக்காமல் செயல்பட வைக்கும், ஒரு வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதை செஞ்சாலும் வேகமாக செய்யணும், அவசரப்படுத்தும். இப்படி அந்த செவ்வாய் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கான ஒரு ஆண்டு. உங்களது ஆற்றலையும் கோபத்தையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். கோபம் தேவை தான், ஆனால் எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். வேகம் தேவை தான்,
ஆனால் எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறது முக்கியம். அவசரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் எந்த இடத்துல அவசரப்படணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இங்கே கோவப்படாதீங்க, வேகமாக இருக்காதீங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறத, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போகணும், அந்த இடத்துல ஒரு சாதாரண வேகத்தை விட, அவசரத்தை விட நிதானமான அவசரம், நிதானமான வேகம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தேவையான இடத்துல தேவையான விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உறுதி. என்னது 200% இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும், குறையில்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது, அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேறு எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க, பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு, அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சார், மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார், பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க, அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா, நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது, அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு? 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும், மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா, பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. விஷத்தை கொடுத்து மரணத்தை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடீஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை, விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே? வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம்,
அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறத விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும், இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலேயும் முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ, சொந்த தொழிலோ, தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து 6ஆம் வீட்டில் கேது. இந்த கேது மிக முக்கியமானவர் நம்ம ஜாதகத்தில். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 9 கிரகத்திலேயே மிகப்பெரிய கிரகம், பவர் கொண்ட கிரகம், பெரிய ஆதிக்க சக்தியை கொண்ட கிரகம், 8 கிரகங்களும் இந்த கிரகத்துக்கு ஈடு இல்லை. இதை விட பவர் கம்மி தான். எந்த கிரகம் அப்படின்னா அதுதான் கேது. அப்போ கேது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் செய்து பாருங்கள். நம்மலாம் கொஞ்சம் அலட்சியம் படுத்திக்கிட்டு தான் இருப்போம், கேதுவெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் கேது தான் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தையும் முடிவையும் சொல்லக்கூடியது. அதனால தான் கேதுவின் தெய்வம் எது? விநாயகர், முழுமுதற் கடவுள். எதை செஞ்சாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம செய்கிறோம். எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் விநாயகருக்கு முதல் பூஜை, அதை கும்பிட்டுட்டு தானே அடுத்ததே நம்ம சிவனாக இருந்தாலும் அங்கே போய் சிவனை கும்பிட்றோம். அதனால் இந்த கேது அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்கார்? 6ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் தான். அவர்களுடைய அந்த வஞ்சனையை, அந்த துரோகத்தை, அந்த காழ்ப்புணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இப்போ கேது பகவான் இருக்கிறார். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவர் பார்த்துப்பார். அதாவது உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துப்பார். உங்களை கடன் வாங்க விட மாட்டார், உங்கள்கிட்ட நோய் அண்ட விட மாட்டார், எதிரிகளுடைய சக்தியை குறைப்பார். அதே நேரத்தில் அப்படியே ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். எதிரிகளை ஆக்ரோஷப்படுத்தி உங்கள்கிட்ட மோத விடலாம், நோய்கள் திடீர்னு வெளிப்படலாம், கடன் நிறைய வாங்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கும். ஏன்னா ரெண்டையும் சொல்கிறீங்க அப்படின்னா விதி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவிடாமல் தடுக்கணுங்கிறது விதி 6ஆம் வீட்டில் இருக்குது. ஆனால் உங்களுடைய மதி என்ன செய்தோ அதுக்கேற்றது மாதிரி தான் இப்போ கேது பகவான் செயல்படுவார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விநாயகரை நம்பிடுங்க, எல்லாம் நீதானே ஒப்படைச்சிருங்க. எப்பொழுதுமே தியாகம், சுய ஒழுக்கம், மனசை கட்டுப்படுத்துறது, ஆன்மீகத்தில் உங்களை இணைச்சிக்கிறது, விநாயகரை எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, எங்கே போனாலும் விநாயகரை நினச்சி வணங்கிட்டு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தடையே இருக்காது எதுலேயுமே. இதை மனப்படம் பண்ணி வச்சிங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதை மனசில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. முதல்ல நம்ம எதை ஆரம்பித்தாலும் இதைத்தான் செய்யணும். ஆரம்பத்தில் போராட்டங்கள் இருக்கும், பல தடைகள் இருக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய குணம் என்ன தெரியுமா? எடுத்த உடனே உங்களுக்கு எதையுமே கொடுத்துட மாட்டார், கிடைக்க விட மாட்டார். முதல்ல எந்த கிரகம் கொடுக்கணும்னு நினச்சாலும் கேதுவை தாண்டி தான் உங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால் அதற்கு தகுதியாக நீங்கள்
அப்படின்னு பார்க்குறவர் தான் கேது. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறீங்களா? சுய ஒழுக்கத்தோடு இருக்கீங்களா? மன வலிமையோடு இருக்கீங்களா? ஆன்மீக பாதையில் நடக்கிறீங்களா? இந்த தியானம் யோகாலாம் உங்களுக்கு வருமா? எந்த ஈகோவும் பார்க்காம முன்னோர்களை மதிக்கிறீங்களா? இதெல்லாம் கேதுவினுடைய வாழ்வியல் பரிகாரங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்க, இதெல்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்காது. இந்த வருஷம் விரோதங்கள், நோய்கள், கடன் இதெல்லாம் சுத்தமாக அடையணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா விநாயகரை வணங்குங்க, ஆன்மீக பயிற்சியில் கலந்துக்குங்க, ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நமக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கா இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இந்த கேதுவை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். கேது நட்பு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை உண்டு. கேது பகை வீட்டில் இருந்தால் ஆன்மீக நம்பிக்கை இல்லை. கேது ஆட்சி பெற்றிருந்தால் எந்த ஒரு செயலையும் கடவுள் நம்பிக்கையோடு செய்வீங்க. கேது உச்சம் பெற்றிருந்தால் கடவுளே கதின்னு கிடப்பீங்க. இதுதான் கேதுவினுடைய பங்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் இந்த கேது பகவானும் முக்கியம், விநாயகரும் முக்கியம். அடுத்தது 12ஆம் வீட்டில் ராகு. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். 9 கிரகத்தில் முதல் இடத்துல கேது இருக்குன்னா 2வது இடத்துல ராகு. பார்த்துங்க, ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர்னு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுப்பவரும் ராகு. மிகப்பெரிய பலசாலியை ஒரே நைட்டு 1 மணி நேரத்தில் கீழே இறக்கி விடுறதும் ராகு. உயரத்துலேருந்து தூக்கி போடுவார். விழுற அடி பயங்கரமாக இருக்கும். அதனால் இந்த ராகு இந்த 2026 உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா நிறைய செலவுகளை கொடுப்பார். ரகசியங்களை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். செலவுகளே கொடுத்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது. கடனை அடைக்கிறது நல்லது. கடன் இல்லைன்னா வீடு கட்டலாம், சொத்து வாங்கி போடலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்கிறீங்க அப்படின்னா, அதாவது பணத்தையோ செல்வத்தையோ முடக்கி போட்டிருக்காதீங்க. வர வர சேமிப்பில் இந்த காலகட்டத்தில் இறங்காதீங்க. எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படாது. மிக முக்கியமாக இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ராகுவும் ஒரு காரணம். சரியா, ராகு 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். நிறைய விரயத்தை ஏற்படுத்துவார், நிறைய செலவு செய்ய வைப்பார். ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பீங்க, எதையாவது சம்பாரித்து எதையாவது செஞ்சு கடன் அடைக்கலாமா, பிரச்சனை தீர்க்கலாமா அப்படிங்கிற நேரத்தில் ராகு வேறு ரகசிய வீட்டில் இருக்காரா, ரகசிய பாதையை உங்களுக்கு காட்டும். எல்லா வேலையும் ரகசியமாக செய்ய முடியாது. சட்டத்துக்கு புறம்பான ரகசிய வேலைகள் நிறைய உண்டு. அதில் பாசிட்டிவான வேலைகள் பார்த்தோம்னா உளவாளிகள், காவல்துறை, சிபிஐ, இப்படி இந்த மாதிரியான துறை அது பாசிட்டிவ், அது நல்ல விஷயங்கள். அதே உங்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ராகு நிறைய குறுக்கு பாதையை காட்டுவார். எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கனவுகளையும் ஆசைகளையும் அதிகப்படுத்துவார். உனக்கெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ ஏன் அவமானப்படுற, நீ இருக்கிறத விட எதையாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களே விரையப்படுத்துவார். இங்கே உங்களால் முடியும் அப்படின்னு சாதிக்க வைக்கிறவரும் ராகு தான். இங்கே உங்களால் முடியாது அப்படின்னு அவசரப்படுத்தி எதையாவது செஞ்சுக்க வைக்கிறவரும் ராகு தான். அப்பயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா தப்பான பாதையை காட்டி இங்கேயாவது ஓடு. இங்கே தப்பு ரைட்டுன்னு பார்க்காத, நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காத, நியாய தர்மம்லாம் பார்க்காத, எத்தனை பேரை வேணாலும் சாவடிக்கலாம் நாம் வாழறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுக்கும். பல எதிரிகளை உருவாக்கும், பல ரகசிய உறவுகளை ஏற்படுத்தும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மற்ற இடத்துல இருந்ததுன்னா ராகு நல்லது செய்யும், நல்லவர்னு சொல்லலாம். இங்கே விரைய வீட்டில் இருக்குது. நல்லதை விட எச்சரிக்கையை தான் நம்ம அதிகமாக சொல்லணும். அதனால தான் நெகட்டிவாக சொல்கிறேனே அப்படின்னு தவிர்த்துடாதீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் சனி ஜென்ம சனியாக இருக்கிறார். எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும் சரி, சமூகத்தில் பெரிய மதிப்பு மிக்கவராக நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, யாரும் அசைக்க முடியாத இடத்துல இருந்தாலும் சரி, ஒரே நாளில் பல பேர் பேசுகிறதையும் மதிப்பை குறைக்கிறதையும் கௌரவம் போகிறதையும் மனத்துயரத்துக்கு ஆளாக நேரிடுறதும் இந்த சனியால் தான், இந்த ஜென்ம சனியால் தான். நம்முடைய சகோதர சகோதரிகளே தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாமே பகையை வளர்ப்பாங்க. பல்வேறு வழியில் விரயம் ஏற்படும். ஏதாவது புதிய ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனம் இதெல்லாம் தேவைன்னு அடம் பிடிப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஏதாவது திருடு போகும்.
சில பேருக்கு விபரீத எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் வேலை போயிடும். பல தடைகள், பல சறுக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது. உங்களுடைய இலக்கை அடையிறதுல பல தடுமாற்றம் இருக்கும். பல பேர் குறுக்க வருவாங்க. நண்டு சிண்டெல்லாம் எதிரியாக வந்து நிற்கும். ஒரு கீழ்த்தரமான வேலையை, தொழிலை செய்ய வைக்கும். ஒரு இடத்துல ஒரு வேலையில் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம். ஆனால் அந்த வேலை போய் ஒரு கூட்டுற வேலை, ஒரு பெருக்கிற வேலை கொடுத்தா போதும், ஒரு வியாபாரம் செய்கிற வேலை கொடுத்தா போதும், ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலையில் நம்மளை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பும் இதுதான். வேலை செய்கிறவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தவங்க ஒத்துழைப்பு இல்லாமலே எல்லாத்தையும் நீங்களே தனியாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவு லாபம் கிடைக்காம போகலாம். உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். பல்வேறு வகையில் தேக்கம் வரும். லாபம் இல்லாத மனக்கசப்பான வாழ்க்கை ஏற்படும். அப்போ இந்த அளவுக்கு இந்த ஜென்மசனி செய்யும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் அடையணும் அப்படிங்கிறது தானே ஜென்மசனி. ஜென்மசனி போட்டு ஆட்டுது அப்படின்னா இதுதான். பணப்பத்தாக்குறை, தேவையற்ற செலவு, கடன் தொல்லை, அவமானம், தடை, இதெல்லாமே அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு. என்னங்க செய்யலாம்? என்ன தான் செய்கிறது? ஆடம்பர செலவுகளை தவிருங்க. அளவுக்கு அதிகமாக இருந்தால் தாராளமாக ஆடம்பர செலவுகளை செய்யுங்க. பெரிய முதலீடுகளை தள்ளி போடுங்க. சின்ன முதலீடை போடாமல் இருக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஆனால் ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றுறீங்க, உதவி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்தால் கையெழுத்து போடாமல் இருக்காதீங்க. யாருக்கும் உதவி செய்யாதீங்க. உங்களை தேடி உதவியை நாடி வர்றவங்களுக்கு செய்யாமல் இருக்காதீங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஜென்ம சனி உங்களுக்கு லாப சனியாக மாறும். ஏன்னா எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் இது போன்ற வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளை 1000 மடங்கு தூக்கி நிறுத்தும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். விஜய் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய மிஷன் என்ன அப்படின்னு வெளியிட்டார். அதாவது அவர் சொன்னது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும், வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை இருக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வீட்டுக்கு ஒரு காராவது நிற்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை. இப்படி பல விஷயங்களை சொன்னாரு. ஆனா இருக்கிற கூமட்டைகள் யாரு அதை புரிஞ்சுக்கிட்டே தப்பான நோக்கத்தோட மக்கள் மனசுல மாத்தி புரிய வைக்கிறாங்க. அவர் வீடு வாங்கி கொடுத்துருவாரு, வீட்டுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாரு, வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாரு, இப்படிதான் சொல்றாரு. இது முடியுமா அப்படின்னு அவரை பேரை கெட்ட பேரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இதையெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம். வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்க மாட்டோம், வாழைப்பழத்தை எப்படி விளைவிச்சு அதை சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்போம், மீனை பிடிச்சி கொடுக்க மாட்டோம், மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்ச்சி மிகுந்த வாதிகள், எதிராளிகள் அவர் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை வாங்கி கொடுக்குறனாரு, இதை வாங்கி கொடுக்குறனாரு, அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் வாங்கி கொடுக்கல, அந்த தகுதியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் நாம் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்து விடாது. உங்களது முயற்சிக்கு துணையாக இருந்து நீங்க எது செஞ்சாலும் அதுல நல்ல பாதையை காட்டி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து, ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து, உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுத்து, ஒரு ஆற்றலை கொடுத்து ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய அடிநாதம். அதை விட்டுட்டு இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், ஆட்சி அமைச்சிருவோம், புகழ் அடைஞ்சிருவோம் அப்படின்னு அமைதியா இருந்துடாதீங்க. கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில கண்டிப்பா உங்கள் கொடி பறக்கும். அதே போல இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நான் முன்னாடி சொன்ன நவக்கிரக பரிகாரம் அப்படின்னு இந்த 2026ஆம் ஆண்டு வழிபாடு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், தெய்வங்களை வணங்குறோம், வீட்லேயும் வழிபாடு நடத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம், நவக்கிரக வழிபாடை மறந்துடுறோம். ஏன்னா நவக்கிரக வழிபாடு செய்யும்போது தான் அது முழுமையான பலனை நமக்கு கிடைக்கும். தெய்வங்கள் என்னதான் நமக்கு அருளை கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலிமை, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நவக்கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய பேர் போவாங்க. ஆனால் நவக்கிரகத்தை சுற்றி வர்றது சில பேர்களாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது நவக்கிரக வழிபாடு நடத்துறது மிக சிறப்பு. 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயும் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். எதனால் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வளருவோம். அதனால் அதிகபட்சம் பேர் சாதகமாக இல்லாமல் பாதகத்தோடு இருக்கும்.
பல தோஷங்கள் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி பரிகாரம் முறையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் உபாதை இதெல்லாம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாடை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா மார்கழி மாதம் போயிட்டுருக்கு, வருஷத்துடைய ஆரம்பம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் எடுத்துக்கங்க. 48 நாளும் இந்த நவக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு யோகமான வருஷம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பை இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருச்சு குளிச்சிருங்க. இதில் நம்பிக்கை இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க வாசலில். அது எந்த நேரமாக இருந்தாலும் இருக்கலாம், 5 மணி 6 மணி இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் வழங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 பேத்துக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கோலம் போடும்போது பறவைகள், பூச்சிக்கள், எறும்புகள் இப்படி 1000 உயிரினம் அதை சாப்பிடும். இந்த கிரகங்களுக்கு உயிரினம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பறவையும் உயிரினம் தான், செடியும் கொடியும் உயிரினம் தான், விலங்குகளும் உயிரினம் தான், மனிதர்களும் உயிரினம் தான். அப்படி அதுக்கு உதவி செஞ்சால் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த புண்ணியத்தை முதல்ல நம்ம தேடிக்குங்க. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு சம்பிரதாயம். இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வர்றது, அதாவது வரவேற்பு. வீட்டுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பூஜை அறையில் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு 48 நாளும் கோலம் போட முடியாது, பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துங்க. ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட 9 நவ பொருட்கள், அதாவது 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட இந்த கோலமாவை கட்டியே கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043688626. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இவங்கள்ட்ட இன்னும் பல பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகை, நெய், அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் எனர்ஜி பவுடர், இப்படி நிறைய வகையான ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. முக்கியமாக பூஜை பொருட்களில் சுத்தமான பூஜை பொருட்கள், பாரம்பரியமான கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கங்க. அடுத்தது கோலம் போட்டுக்கிட்டு எல்லா சாமி படத்துக்கும் பொட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச பூவால் அலங்கரிச்சிக்கோங்க. முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அப்புறம் குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வங்கள். இதெல்லாம் வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்குங்க. வணங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, 16 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 48 நாள் 16 முறை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 16 முறை சொல்லுங்க. வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை எல்லாமே நீங்கி 16 செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மிக முக்கியமான அற்புதமான ஒரு மந்திரம் இது, பரிகாரமும் கூட. இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க இதை செய்யுங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உச்சரிப்பு வராது அப்படின்னா இப்படி கூட நீங்க உச்சரிக்கலாம். அதாவது 7 நாளையும் நீங்க சொல்லலாம். 7 கிழமைகள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நவக்கிரக சகாய நமக, இதுதான் மந்திரம். அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். 16 முறை சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நவக்கிரகத்தால உங்களுக்கு இல்லாம, அப்படியே பிரச்சனைகள் வர வேண்டிய விதி இருந்தாலும் அதை குறைச்சி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு, எளிமையாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நவக்கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகும். நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை சீர்படுத்தி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட இந்த ஆண்டு உங்களை கொண்டு போகும். நெடுநாள் கனவு
நனவாக்குவதா இருக்கும். ஒரு உறுதி எடுத்து லட்சியத்தோட பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு கடினமான உழைப்பையும் கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத தூரத்தை எட்டி வெற்றி பெற போறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆற்றுல இறங்கினாதான் நீச்சல் கற்றுக்க முடியும், இறங்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கவே முடியாது. அதனால் வாய்ப்பு வந்தாதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன், ஜெயிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை உருவாக்குங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வராது, எதிர்பாராமல் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வாய்ப்புங்கிறது வரும் போகும், காத்துக்கிட்டுலாம் இருக்காது. நாம் விழிப்புணர்வோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த தெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்பின கடவுள் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் கீழே விழுவது எதற்கு? வேகமாக எழுந்திருக்கிறதுக்கு தான். அதனால் விழுறதை பற்றி கவலைப்படாமல் தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா எந்த தோல்வி வந்தாலும் ஜெயிக்கலாம். தோல்வியை நினச்சி மனசில் கொண்டு போய் அழுத்தி வச்சுக்காதே. தோல்விகளை மனசுக்குள்ளார போட்டு புதைக்காதீங்க. முடியாது, கஷ்டம், நடக்காது அப்படிங்கிற சொல் உங்கள் அகராதியிலேருந்து தூக்கி எறியுங்க. அப்படி பேசுகிற உறவுகளையும் நண்பர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் மட்டுமே தனியாக உழைக்க வேண்டிய காலம் இது. அதனால் வாசலில் காத்திருக்கு உங்கள் வெற்றி. மகிழ்ச்சியோடு ஏறி பயணம் செய்யுங்கள். இந்த 2026 நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.